Second Chronicles 35 chapter 1 to 27 verse. வசனம் 1. அதற்கு பின்பு யோசியா எருசலேமில் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் முதல் மாதம் 17ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். Moreover, the Jews keep it a Passover unto the Lord in the Jerusalem, and they killed the Passover and the 14th day of this first month. வசனம் 2. அவன் ஆசாரியர்களையே அவர்கள் முறையின் வரிசைகளிலே வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை செய்ய திடப்படுத்தினார். And he set and priest in there and charged and encouraged them to the service of this house of the Lord. வசனம் 3. இஸ்ரவேலிலே எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே அவைகளையே தோளின் மேல் அதை சுமக்கும் பாராம் உங்களுக்குரியதல்ல. இப்பொழுது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பீரே. அவருடைய ஜனமாகிய கர்த்தருக்கு அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து, and said unto the Levi that unto God all the Israel which were holy unto the Lord, put the holy ark in the house which Solomon the son of the David kings of the Israel did, and build it in shall not and be bridden upon the ear shoulders. So now the Lord your God and his people Israel. வசனம் 4. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைகளுக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைகளுக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்கள் குடும்பத்திற்காகவும் குறிக்கப்பட்ட வரிசைகளில் உங்களை ஆயத்தப்படுத்தி, and prepare yourselves and by the house of your fathers after your course, according to the writing of the David kings of the Israel, and according to the right of the Solomon his son. வசனம் 5. ஜனங்களாகிய உங்கள் சகோதரர்களுக்காக பரிசுத்த ஸ்தலத்திலேயே பிதாக்களுடைய வம்சம் பிரிவுகளின்படியும் லேவியருடைய வம்சத்தார் வகுப்பு ஆக்கப்பட்டபடியே நின்று, and stand and in this holy place according to this divisions of the families of the fathers of your brethren the people, and after this division of the families of the Levites. வசனம் 6. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்த பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர்கள் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். So king the Passover the sanctify yourselves and prepare your brethren that and they may do according to the word of the Lord by the hands of the Moses. வசனம் 7. வந்திருந்த ஜனங்கள் எல்லோருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 10,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளையாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய அஸ்தியில் இருந்து கொடுத்தான். And Joshua given to the people of this flock and lambs and the kids all the Passover the offering of all the were and presents to the member of the 20,000, and there and 1,000 bullock, those were of the kings of the substation. வசனமிட்டு அவனுடைய பிதாக்களுக்கும் மனப்பூர்வமாய் காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலயம் விசாரணைக்காரனாகிய இலக்கியாவும் சகாரியாவும் யோகியாவும் ஆசாரியர்களுக்கு பஸ்காவை பலி கொண்டு 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். And he sent prince and willingly unto this people to the priest
and shew the Levites, Elikiah and Zechariah, and Joel, rule and over of the house of the God, and give unto this priest for this Passover an offering to the 1,600 and small and cattle, and there 100 and oxen. வசனம் 9. கோனேனியா, செமியா, நெதேனியேல் என்னும் அவர்கள் சகோதரரும், அபியா, ஈயேல், யாசபா என்னும் லேவியரின் பிரபு பஸ்கா பலி கொண்டு என்று 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். The Cananiah also and Samaniah and Netaniah and brethren and Hasbaniah and the Jael and Zigbar, chief of the Levites, and gave unto the Levites for the Passover offering 5,000 small and cattle and 500 and oxen. வசனம் 10. அப்படியே ஆராதனை திட்டம் பண்ணினப்பட்டபோது ராஜாவினுடைய கட்டளையின்படி ஆசாரியர்கள் தங்கள் ஸ்தானத்திலே, லேவியர்கள் தங்கள் வகுப்புகளிலும் வரிசையிலும் நின்று. So the service was and prepared, and this and priest and stood and this there and peace, and the Levites in there and cross, and according to the kings and commandments. வசனம் 11. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் கைகளிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர்கள் தோலிரித்தார்கள். And they and killed in this Passover, and the priest porkined the blood for their hands, and the Levites and flowly them. வசனம் 12. மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகனபலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்சங்களின் பிரிவுகளின்படி அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். And they and removed the bronze offering, that they and might give according to the division of the families of the people to the offer and to the Lord, as it is and right in this book of the Moses. And they did, and they with the oxen. வசனம் 13. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாயப்பிரமாணப்படி அக்கினியிலே பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பாளையங்களிலும் செப்பறைகளிலும் செட்டிகளிலும் அமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். And they and restored and the Passover with and fire according to the ordinance. But these others and holy in offering showed and they and in post, and then the calders and in man's and divide them speedily among all these people. வசனம் 14. பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரர்களாகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினைத்ததையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் லேவியர்கள் இருந்தபடியினால் லேவியர்கள் தங்களுக்காக ஆரோனின் புத்திரர் ஆகிய ஆசாரியர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். And afterward they made ready for the priest, the sons of the Aaron, wherein Hosea in the offering of brown offering and the fat until night. Therefore the Levites prepared for themselves and for this priest, the sons of the Aaron. வசனம் 15. தாவீது ஆசாப் ஏமனும் ராஜாவின் சிருஷ்டிக்காரனுமாகிய தூணும் கற்பித்தபடியே ஆசாரிப்பின் புத்திரனாகிய பாடகர்கள் தங்கள் ஸ்தானத்திலேயே காவலர்கள் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தையே விட்டு விலகக்கூடாதிருந்தது. லேவியர்களான அவர்கள் சகோதரர்கள் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். And the singers, the sons of the Asaph,
wherein there is place and according to the commandments of the David and Asaph and the man the Judah and the kings and and the protos within the every gate they might not and depart from their service for these brethren the Levites proper for them. வசனம் 16 அப்படியே ராஜாவாகிய யாவினுடைய கட்டளையின்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே சர்வாங்க தகன பலிகளையும் இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. So all the service of the Lord and was and prepared the some days to keep the Passover thus to the office there and burnt offerings and upon this altar of the Lord according to the commandments of the kings of the Joshua. வசனம் 17 அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்பா பண்டிகையும் 7 நாள் அளவும் ஆசரித்தார்கள். And the children of the Israel that were present keep the Passover that at the time and the fast of the unleavened bread 7 days. வாசனம் 18 தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலின் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியர்களும் லேவியர்களும் யூதேயாவும் அனைத்தும் இஸ்ரவேலின் வந்திருந்தவர்கள் எருசலேமின் குடிகளும் ஆசரித்து பஸ்காவைப் போல இஸ்ரவேலின் ராஜாக்களின் ஒவ்வொரு ஆசரித்ததில்லை. And there was no one Passover like to that and keep it in the Israel. For these days of the Samuel that the prophet and Natcher did all the kings of the Israel keep such and Passover this Joshua and keep it. And the priests and the Levites and all the Judah of Israel that and were and present, and these and inhabitants of the Jerusalem. வசனம் 19 யோசியா அவருடைய ராஜா பாரத்தின் 18ஆம் வருஷத்தில் இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. In the 18th years of the reign of the Joshua was and this and Passover keep it. வசனம் 20 யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திடப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிரேத் நதியமான கார்மேல் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். After all this when and Joshua had prepared the temple, Necho, kings of the Egypt, come up to and fight against the Carmels by the Euphrates, and Joshua went out of against him. வசனம் 21 அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி யூதியாவின் ராஜாவே எனக்கு உமக்கும் என்ன, நான் இப்பொழுது உமக்கு விரோதமாக அல்ல, என்னுடைய யுத்தம் பண்ணுகிற ஒவ்வொருவனும் விரோதமாக போகிறான், நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடைய செய்வதை விட்டுவிடும் என்று சொன்னான். But he sent an ambassadors to him and saying, What have I do with thou and kings of Judah? I come not and against thee, saying day and but and against the house wherewith and I have war and for God commandments me to make, asked forbear thee from meddling which God who is and with me and that and destroyed thee and not. வசனம் 22 ஆனாலும் யோசியா தன் முகத்தையே அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கும் செவிகொடாமலும் அவனுடனே யுத்தம் பண்ண விஷயமற்றி முகதீவின் பள்ளத்தாக்கிலேயே யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்தான். Nevertheless and Joshua the world and not written in is peace from him and but and
disguised himself and that and he might and fight with him and Karagini not and show this war of the Nogo from this mouth of the god and come to the fight in this valley of the Megiddo. வசனம் 23. வில் வீரர்கள் யோசியா ராஜாவின் மேலே அம்பு எய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரர்களை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். And the shortened kings of Joshua and the king said unto these and servants, have me away, for I am this sure wondered. வசனம் 24. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த ரதத்தின் மேலிருந்து அவனை இறக்கி அவனுக்கு இந்த இரண்டாவது ரதத்தின் மேலே ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதியாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டபடினால் his servants therefore took him out of this that chariot and put him in this second chariot that he had and they had triggered him and Jerusalem, and he did and was and burned in one of these superiors of his and fathers and all the Judah and Jerusalem memory for this war. வசனம் 25. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பலும் பாடினான். பாடகரும் பாடகிகளும் இந்த நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களை யோசியாவின் மேலே பாடுகிறார்கள். அவைகளை இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பல்களின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. And Jeremiah lamented for the Joshua and all this singer, man and this singer, woman and speak of the Joshua in their and lamentations to the Israel. This day and they made them and the ordinance in the Israel, and behold, and they were written in this and lamentations. வசனம் 26. யோசியாவின் மற்ற வர்த்தகமான்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதற்கு ஒத்த அவன் செய்த நன்மைகளும். Now the rest of the acts of the Joshua and his and God goodness according to that which and was unright in these laws of the Lord. வசனம் 27. அவனுடைய ஆதி இடந்த நடவடிக்கைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. And his deaths first and last, and behold they and write in this book of the kings of the Israel and Judah.